அவர் சொல்றதை கேட்கறதுங்கிறதுக்கு நான் ஒரு 4 நிமிஷம் சொல்லத்தான் போறேன், நீங்களும் கேட்டுத்தான் தீரும். எனக்கு 7 வயசு இருக்கும், 7 வயசு சின்ன கூட இருக்கும். திருக்கண்ணபுரத்தில் கேம்ப்பு. நாங்கள்லாம் அக்ரிகல்ச்சரிஸ்ட், விவசாயிகளானதுனால அந்த பாஷையில் சொல்கிறேன். மூட்டை நெல் 4 ரூபா வித்த நாளில் 600 ரூபாய்க்கு போஸ்டர் அடித்து ஒட்டிட்டு பெரியவா லெக்சர் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு பெரியவங்க மண்டபத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூட்டம். சாதாரணமாக பெரியவா எத்தனை நாள் பேசியிருப்பா சொல்லுங்களேன்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், யாராவது எத்தனை நாள் பேசியிருக்கலாம்? 1 ஹவர் பேசியிருக்கலாமோ இல்லையா? 3.5 நிமிஷம் பேசினார். ஏறினார், உட்காண்டார். எல்லாரும் எளிமையான வாழ்க்கை நடத்துங்கோ, யாரும் பட்டு வஸ்திரம் கட்டிக்காதீங்கோ, யாரும் வரதட்சணை வாங்காதீங்கோ, வயசான குழந்தைகள் ஆற்ற விட்டு வெளில போறதா இருந்தா நமுதான ஆசாமியோட அனுப்பிச்சு காலாகாலத்தில் திருப்பி அழைச்சிட்டு வந்துருங்கோ, எல்லாரும் க்ஷேமமா இருங்கோ, நாராயணா நாராயணா நாராயணான்னு கீழே இறங்கிட்டார். இது நான் 3.5 நிமிஷங்கிறது 4 நிமிஷமா இருக்கலாமோ என்னமோ, நான் ஏதோ 3.5 சொல்லிவிட்டேன். இதுக்கு மேலே பேசலை. உள்ள வந்து ஜனங்கள் கலைஞ்சு போயிட்டா. வாஞ்சிநாதையர்னு பெரியவாளுக்கு பிரதான புருஷர். ஜெயேந்திர சரஸ்வதிகள், சங்கர விஜயேந்திர சரஸ்வதிகள் எல்லாருக்கும் அவர் தான் கூட இருந்தவர். வாஞ்சி, நான் நிறையா பேசலையோன்னு எல்லாருக்கும் வருத்தமோ அப்படின்னு கேட்டார். இவர் பங்குக்கு எனக்கு கூட வருத்தம் தான் சொல்லி வச்சார். அப்போ பெரியவர் சொல்றார், என்னை பார்க்காத நேஷனல் லீடர்ஸ் கிடையாது, நான் பார்க்காத வித்வான்கள் கிடையாது, என்னை பார்க்காத வித்வான்கள் கிடையாது. அவ்வளவு பேர் என்ன மேதைன்னு ஒத்துனுட்டா, என் உபன்யாசங்கள்லாம் அப்பேற்பட்ட உபன்யாசம் ஒத்துனுட்டா. ஒத்தனாவது நான் சொன்னதை கேட்கலடா, 4 வார்த்தை ஆணி அடிச்ச மாதிரி சொல்லுவோமே, அதை யாராவது கேட்க மாட்டானாங்கிறதுக்காக சொன்னேன் அப்படின்னார். இது சரி, இதோட போயிடுது. ஆனா இதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு நடந்த கதையை சொல்றேன். சிவாஸ்தானத்துக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை போயிட்டு இருப்பேன். நான் ஒரு தடவை பெரியவாள்கிட்ட இன்னும் 2 நாள் வரலன்னு, என்ன காரியம்னு கேட்டார். கிராமத்தில் இருந்த கல்யாணம், மடத்துக்கு ரொம்ப வேண்டி வருவார், அவராத்து கல்யாணம், போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா. போகிற போது தர்மம் சொல்லி கொடுக்குறாரு எனக்கு. ஓதி விடு கல்யாணத்தில், அந்த வெத்தலைப்பாக்கு இது தேங்காய் கொடுப்பா, அதை வாங்கிட்டு ஆற்றுக்கு வந்துடும், அங்கேயே வச்சுட்டு வராத, வாங்கிட்டு ஆற்றுக்கு வா, தான் சம்பிரதாயம், போயிட்டு வாங்க. நான் கல்யாணத்துக்கு போய் இந்த வெத்தலைப்பாக்கை வாங்கிட்டு வரேன். அந்த அந்த சாஸ் அவர் ராஜாவின் சாஸ்திரிகள்னு பேர் அவருக்கு, இருந்தாலும் அவரை சாஸ்திரிகள் இல்லை, டைட்டில் அவருக்கு. பெருசா பெரியவா அவரை தயார் பண்ணா. அவர் விழி பத்திரிக்கையை பார்த்தியோ நீன்னு கேட்டார். என்ன பத்திரிக்கையில் என்ன, பொண்ணுக்கும் பிள்ளையும் கல்யாணம், என்ன பார்க்கறதுக்கு என்ன இருக்குன்னு. பார்த்துருவோம் நீன்னா. பார்த்தேன், நாராயணனுக்கு யாரோ காமாட்டி கல்யாணம், இதில் என்ன இருக்கு அப்படின்னு. இல்லை ஊனி பாருன்னார். இதில் என்ன பார்க்கறதுக்கு சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்களேன். என்ன காஞ்சி காமகோடி பீடாதிகளுடைய அனுகிரகத்தை முன்னிட்டுன்னு பொல்ல பத்தி ஒன்னார். என்ன சாட்சியல்வாள், நீங்களே இப்படி விட்டல, பெரியவா மடத்துக்கு எவ்வளவு வேண்டியவா, நீங்களே இப்படி போடலையேன்னு. அது இல்லை, இப்போ வரதட்சணை வாங்கினா நம்ம பேரை போடக்கூடாதுன்னு மடத்தில் சொல்லியிருக்காளோ இல்லையோ, வாங்கி விட்டேன் நான் போடலன்னு. இது ரொம்ப முடை, என்கிட்ட சமாச்சாரத்தை இவரை சொல்லணும். நான் காஞ்சிபுரம் வந்து சிவாசானுக்கு வரேன், கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தியா? போயிட்டு வந்தேன். ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்கிறார். கேட்டாச்சு நம்ம விடுவானேன்னு நான் என்ன பண்ணேன், அவர் கூட ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். என்ன வருத்தம், பிள்ளை கல்யாணம் எதுக்காக வருத்தப்பட்டுட்டான் அப்படின்னு கேட்டார். இல்லை, காமகோடி பீடாதிகளுடைய அனுகிரகத்தை முன்னிட்டுன்னு போடலை பத்திரிக்கையில். ஏன் போடல? இப்போ நம்ம மடத்தில் சொல்லிட்டு இருக்கோமோ இல்லையோ, வரதட்சணை வாங்கினா போடக்கூடாதுன்னுட்டு, நான் வரதட்சணை வாங்கிட்டேன் அதனால போடலை அப்படின்னு அவர் தான் எனக்கு பத்திரிகை எடுத்து காட்டினார் அப்படின்னேன். பெரியவர், பாத்தியா, உன் பேரை விட்டாலும் விடுவேன், இந்த வரதட்சணை வாங்காத இருக்க மாட்டேன்னு வாங்கியிருக்கான். அந்த திருக்கண்ணபுரத்தில் சொன்னதை ஞாபகப்படுத்தினேன். ஆனா அடுத்த க்ஷணம் பெரியவா என்னன்னா, அவரை பத்தி எனக்கு ஒரு குறைவான எண்ணம் வந்து பெரியவாளுக்கு இருக்குன்னு எனக்கு வரப்படாது இல்லையோ, அதுக்காக அவர் சொல்றார். ஆனா அவன் சத்தியசந்தான், ரொம்ப பிராமணிக்கணும். என்னன்னு கேட்டா, வாங்கிட்டு என் பேரை போட்டிருந்தா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னா. வாங்கிட்டு என் பேரை போட்டிருக்கான், நான் என்ன பண்ண முடியும் சொல்லு, சத்தியசந்தனம் அப்படின்னா. இப்படி ஒரு பெரியவாளுடைய லோகத்துல பெரியவாளை ரசிக்கணும்னு ரசிக்கிறதுன்னு இல்லை, நம்மால ஒண்ணுமே அட்மையர் பண்றது கூட இல்லை, கையெடுத்து அந்த திக்குக்கு கும்பிடலாம். புறத்தியார குறை சொல்லிவிட்டா பெரியவர் விடார். உதாரணம் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன்.
ஏன்னா நான் எழுதுறதா இல்லை எதையும், எனக்கு வயசாயிடுது, நீங்க தெரிஞ்சுன்னு எல்லாத்தையும் சொல்லுங்க. சந்தர்ப்பணம் நடக்கிறது, சாப்பாடு. பழுவூர் சாட்சியில் இன்னும் சாட்சியெல்லாம் உட்காந்துருக்கா. பழுவூர் சாட்சியில் சாதத்தை பிசைகிறார். அது ரொம்ப வேகலை, அப்படின்னு பிசைகிறார். என்ன சாட்சியில ரொம்ப சமப்படுற இலைங்கிறார் பக்கத்தில் இருக்கிறவர். ஜீவபிரம்ம ஐக்கியம் வந்தாலும் வந்துடும் போல இருக்கு, இந்த அண்ணன் சேராது போல இருக்குங்கிறார். எல்லாரும் சிரிச்சா. இத கேட்டு இருந்த பையன் என்ன பண்ணா, கையை அலம்பாத ஈரக்கை காயில பெரியவாழ்கிட்ட வந்துட்டான். இவனுக்காக காத்துட்டு இருந்த மாதிரி அவர் என்ன கேட்கிறார், சாப்பாடுலாம் ஆயிடுத்தா, போஜனங்கள்லாம் ஆயிடுத்தான்னு கேட்டார். ஆயிடுத்து. ஆனா என்ன ஆனா அப்படின்னா, இல்ல சாட்சியம் தான் கொஞ்சம் அசபியமா பேசிட்டார். என்ன அசபியமா பேசினா, இந்த மாதிரி சாதத்தை செய்யற போது ஜீவபிரம்ம ஐக்கியம் வந்தாலும் வந்துடும் போல இருக்கு, நம்ம மடத்து அண்ணன் உன்னோட ஒண்ணு சேரலேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டார். யாருக்கும் வேகம் வருமா வராதா? பெரியவர்னா யாருங்கிறதுக்கு இதான் உதாரணம். வாஸ்தவமா அண்ணன் அப்படிதான் இருந்ததோ அப்படின்னு கேட்டார். இருந்தது, இருந்தால் அது இருக்கட்டும், இருந்ததோ இல்லையோ. இப்ப பழுவூரை கூப்பிட்டு கேட்கிறேன், பொய் சொல்ல மாட்டார். ஆமான்னு சொன்னேன். இவ்வளவு பேர் மடத்துக்கு தர்மம்னு சொல்லி கொட்டுறா திரவியங்களை, அதை நன்னா பக்குவம் பண்ணி போடப்படாதாங்கிற ஆத்தங்கத்தில் இப்படி சொல்றேன்னு சொல்றான்னு வச்சுக்கோ, நான் என்ன அவனுக்கு பதில் சொல்றது சொல்லுன்னு கேட்டான். எப்படி இது புறத்தியாரை பத்தி குறை சொல்ல விட மாட்டார், தானும் பேச மாட்டார். புறத்தியாருடைய குணங்கள் தோஷங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தோஷங்களை பார்த்தா நம்ம நிவர்த்தி பண்ணிட்டு ஆத்ம ஞானம் அடைஞ்சுள்ளாம். இத்தனையும் தன்னுடைய வாழ்க்கையில உபதேசம் பண்ண மகான்